குருவே துணை. ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பு. நவகிரக தவம் இயற்ற இருக்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் இருந்து இந்த தவம் இயற்ற வேண்டும். ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் செல்லும் பொழுதும் கிரகத்திற்குள்ளே நமது ஆற்றலானது ஊடுருவி கிரக ஆற்றலை நமது உடல் ஆற்றலாக மாற்றும் ஒரு உன்னதமான தவம் இயற்ற இருக்கிறோம். அருள் தந்தை அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி நம் அனைவருக்கும் தவ ஆற்றலையும் சிந்தனை வளத்தையும் தற்சோதனை மனப்பான்மையும் அளிப்பார்களாக. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நவகிரக தவம். இந்நிறைந்த இந்த சக்தி களத்தை மனதால் நினைத்துக் கொள்கிறோம். பேரியக்க மண்டல முழுவதும் மனதால் விரிக்கிறோம்.
பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். அவற்றில் ஒரு நட்சத்திரம் என்ற சூரியன் தான் இந்த பூவுலகை சுற்றி கொண்டு வந்திருக்கிறது. சூரியனும் அதை சார்ந்த கோள்களையும் நவக்கோள்கள் என்று அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற காந்த அலைகள் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான தொடர்பானது. இந்த கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோணம். பூமியை விட 1400 மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள எலும்போடு தொடர்புடையது. சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளம் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனின் காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யுமாக. சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். விடியற் காலை சூரியனை பார்க்கிறோம். ஆரஞ்சு நிறமான சூரியன். சூரியனை மனதால் சுற்றி வருகிறோம். சூரியனுக்குள்ளே நுழைகிறோம். மனதால் நுழைகிறோம். சூரிய காந்த ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். ஆரஞ்சு நிறமான சூரிய ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். சூரிய மண்டலத்தை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்களை கவனிக்கிறோம். விண் கற்கள் என்ற நட்சத்திர கூட்டங்களின் மீதும் மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
சூரியனிலிருந்து அனைத்து விதமான ஆற்றலும் நமது உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடட்டும். புதன் என்ற கோள் மீது தவம் ஏற்றுவோம். சூரியனிலிருந்து சுமார் 3 கோடி மைல்களுக்கு முதல் வட்டப்பாதையில் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிற கோள் புதன். இது சூரியனை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. புதன் பசுமையான நிறமான காந்த அலைகளை வீசிக் கொண்டுள்ளது. இது நமது உடலில் தோலோடு தொடர்புடையது. இந்த காந்த அலை கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளம் அனைத்தும் அளிக்க வந்தது. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். அப்படியே மனதுல ஒரு நீள்வட்ட பாதையை கொண்டு வாங்க. நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி முதல் கிரகம் புதன். இளம் பச்சை நிறமானது நமது தோலோடு தொடர்புடையது. இளம் பச்சை நிறமான புதன் என்ற கிரகத்தின் மீது தவம். புதன் என்ற கிரகத்தின் ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். புதன் கிரகம் நமது தோலோடு தொடர்புடையது. புதன் கிரகம் என்ற இளம் பச்சை நிறமான ஆற்றலை தூய்மையான தெய்வீக ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம்.
சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குவோம். இது சூரியனிலிருந்து 2வது வட்ட பாதையில் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது சூரியன் பாதையில் ஒரு முறை சுற்றி வர 225 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் ஒளிரும் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள சுக்கிலத்தோடு தொடர்புடையது. இக்கதிர்கள் நமக்கு மனமகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளம் அனைத்தும் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யுமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். சுக்கிரன் என்ற கோளை நினைத்துக் கொள்கிறோம். விடியற் காலையில விடிவெள்ளி என்று சொல்லுவாங்க. ஒளிரும் வெண்மை நிறமானது, மிக பெரிய கிரகம். அருளும் பொருளும் அளிக்க வல்லது. சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் புதன் கிரகத்திற்கு அடுத்த நீள்வட்ட பாதையில் சுக்கிரன். அப்படியே மனசுல பாருங்க. சுக்கிரன் என்ற ஒளிரும் கிரகத்திற்குள்ளே மனதை செலுத்தி தவம் இருக்கின்றோம். சுக்கிரனை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்களிலும் மனதை செலுத்தி தவம் இருக்கின்றோம். எல்லாவற்றுக்குள்ளும் நமது அறிவு ஊடுருவி 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 மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சுக்கிரன் என்ற ஆற்றல் மிக்க கிரகம்
சுக்கிரனுடைய ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் உள்ள ஆற்றல்களை தாங்கி ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் என்ற விண்கற்கள் மீது தவம். நட்சத்திரத்தை அப்படியே நினைங்க. சந்திரன் என்ற கோள் மீது தவம் ஏற்றுவோம். சூரியனில் இருந்து 3வது வட்டப்பாதையில் சுமார் 9,20,00,000 மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது பூ உலகம். இந்த பூ உலகிலிருந்து சுமார் 2,40,000 மைல்களுக்கு அப்பால் இந்த பூ உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணை கோள் சந்திரன். இதனுடைய ஆற்றலானது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள இரத்தத்தோடு தொடர்புடையது. இக்காந்த அலை கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பது, அறிவு வளம், வாழ்க்கை வளம் அனைத்தும் அளிக்க வல்லது. சந்திரனுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யுமாக. சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். பௌர்ணமி நிலவு சந்திரனை பாருங்க. சந்திரன் சூரியனில் இருந்து ஒளியை வாங்கி கிரகித்து ஒளியை தரும் ஒரு கிரகம். சந்திரனின் ஒரு பாதி வெண்மையாகவும் மறுபாதி ஒளியற்றதாகவும் இருட்டாகவும் இருக்கிறது. சந்திர கிரகம் நமது மனதோடும் தொடர்புடையது. சந்திர கிரகத்தின் ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். சந்திர கிரகத்தின் ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். சந்திர கிரகத்தை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்களின் மீதும் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம்.
சந்திரன் என்ற கோள் நமது மனதோடும் தொடர்புடையதாக இருக்கிறதால் ஆழ்ந்து தவம் செய்கிறோம். சந்திர கிரகத்திற்குள்ளே மனதால் நுழைகிறோம். மிக ஆழ்ந்த தவம் செய்கிறோம். சந்திர கிரகத்தை சுற்றியுள்ள அனைத்து நட்சத்திரங்கள் மீதும் தவம் ஏற்றுகிறோம். அனைத்து நட்சத்திர தொகுப்பிலிருந்தும் ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். செவ்வாய் என்ற கோள் மீது தவத்தை தொடங்குவோம். சூரியனில் இருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை சுற்றி வர ஒரு முறை சுற்றி வர 18 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. செந்நிறமான காந்தாலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையது. விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, தைரியம், வாழ்க்கை வளம் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். இவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யுமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். இளம் சிவப்பு நிறமானது செவ்வாய் கிரகத்தை நம்ம
பார்த்திருக்கிறோம். விஞ்ஞானத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு டிவி மூலம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த செவ்வாய் கிரகத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். செவ்வாய் கிரகத்தில் நமது ஆற்றலானது நுழைந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் அனைத்து ஆற்றலையும் நாம் ஈர்த்து கொள்கிறோம். செவ்வாய் கிரகத்தை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்கள் மீதும் மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் ஏற்றுவோம். சூரியனிலிருந்து 5வது வட்டப்பாதையில் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரிய பாதையில் ஒரு சுற்று முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்தாலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது மூளை செல்களோடு தொடர்புடையது. குருவினுடைய காந்தாலை கதிர்கள் மெய்யுணர்வு, அனைத்து வாழ்க்கை வளம் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. குரு என்ற கோளின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். குரு என்ற கிரகம், இந்த குரு என்ற கிரகம் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் தன்மை என்ற மனதோடு தொடர்புடையது.
இந்த குரு கிரகத்தை சுற்றி அதனுடைய வட்டப்பாதையில் சுமார் 20,000 முதல் 30,000 வரை கற்களும் சுழன்று கொண்டிருப்பதாக விஞ்ஞானம் இன்று நிரூபித்திருக்கிறது. குரு கிரகத்தை சுற்றி அதனுடைய வட்டப்பாதை, குரு கிரகத்திற்கு மட்டுமே இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. குரு கிரகத்தை மட்டும் சுற்றி ஒரு 20,000 to 30,000 வரை விண்கற்கள் சுழன்று கொண்டிருப்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பொன்னிறமான காந்தாலை கதிர்களை ஈர்த்து கொள்கிறோம். குரு காந்த களத்தை சுற்றியுள்ள நட்சத்திர தொகுதிகள் மீதும் மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் ஏற்றுவோம். சூரியனில் இருந்து 6வது வட்டப்பாதையில் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியன் பாதையில் ஒரு சுற்று வர 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. நமது உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையது. சனியினுடைய சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளும். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். சனி கிரகத்தை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது. அந்த வளையத்தின் மீது மனதால் தவம் ஏற்றுவோம். அதன் பின்பு சனி கிரகத்தின் மீது தவம் ஏற்றுவோம்.
ராகு கேது என்ற காந்தாலை பாதைகள் மீது தவம் ஏற்றுவோம். சூரியனுடைய மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. மேலும் அவை அங்கே நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியில் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த சூரியனின் இருபுறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிற கருநிறமான காந்தாலை பாதைகளை ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு கேது காந்தாலை பாதைகள் கருமை நிறமான அலைக்கதிர்களை வீசிக் கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புள்ளது. இக்காந்த அலைக்கதிர்கள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளம் அனைத்தும் அளிக்க வல்லது. ராகு கேது என்ற காந்தாலை பாதைகளை நம் மனதோடும் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். தூய்மையான காந்தாலை பாதைகள் இந்த பேரியக்கம் மண்டலம் முழுவதும் பிரபஞ்ச காந்த களத்தில் சூரிய குடும்பத்தை போல் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் காந்தாலை கதிர்கள் வீசிக்கொண்டே இருக்கிறது. இந்த காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை விரித்து எல்லையற்றதாக இருக்கிற இந்த சுத்த வெளி, இந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இதே மெய்ப்பொருள் 2 அணுக்களுக்கு இடையே இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ள அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக கெட்டி பொருளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் என்ற 5 பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம். இவற்றையெல்லாம் இந்த அறிவே ஆண்டு கொண்டிருப்பதையும் உணர்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளன என்பதை உணர்ந்து எந்த உயிருக்கு துன்பம் செய்விக்காமலும் எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முயற்சி செய்வோம். இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் நாம் மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்,
நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற குழந்தைகளை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அருவி திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். உலகில் உள்ள அனைத்து அறிவு திருக்கோயில்களும் அதனை சார்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளம். திருப்பூர் 15 வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளம். அதனை சார்ந்த அறங்காவலர்கள் அனைவரும் வாழ்க வளம். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளம். அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளம், வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு, தமிழக அரசு வாழ்க வளம். மருத்துவர்கள், செவிலியர்கள் வாழ்க வளம். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளம். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் வாழ்க வளம். மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வளம். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் ஈரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்மையை பெற்று விகிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும்.
உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நவகிரகங்களினுடைய காரகத்துவங்கள் ஒரு 5 நிமிடம் பார்க்கலாம். நவகிரகத்தினுடைய குணங்கள். சூரியன் என்பது நன்றி உணர்வு, தெய்வ பக்தி, புகழ், தாராள மனப்பான்மை, இரக்கம், கருணை போன்ற அனைத்து குணங்களும் சூரிய கிரகத்தில் அமைந்திருக்கிறதால் நமக்கும் அந்த ஆற்றலானது, குணமானது வந்து கொண்டே இருக்கும். சூரியன் என்பது நன்றி உணர்வையும், குரு கிரகம் என்பது ஒழுக்க குணத்தையும், சுக்கிரன் அழகு குணத்தையும், செவ்வாய் தைரியம் என்ற குணத்தையும், சந்திரன் பாசம் அதாவது அன்பு, கற்பனை, புகழ், அமைதி, கலை, சாந்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற குணங்களையும் அளிக்க வல்லது. கேது ஞானத்தை தர வல்லது. புதன் அறிவு என்ற வளத்தை கொடுக்க வல்லது. ராகு ஆசையை அளிக்க வல்லது. சனி உழைப்பை கொடுக்க வல்லது. அப்ப உறவுகளில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உறவுகள், சூரியன் வந்து தந்தை மகன், சந்திரன் வந்து தாய் மாமியார், செவ்வாய் சகோதரன் கணவன், புதன் தாய் மாமா இளைய சகோதரி, குரு குழந்தைகள் மகன் மகள், சுக்கிரன் மனைவி சகோதரி, சனி கிரகம் உழைப்பாளியல் மூத்த சகோதரன், ராகு தந்தை வழி பாட்டன், கேது தாய் வழி பாட்டன். ஒரு காரகத்துவம் என்பதுன்னா அதனுடைய ஆக்டிவிட்டி எதுல இருக்கும் அப்படின்னு. காரகத்துவங்கள் அப்படின்னாலே இந்த நவகிரகத்தினுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடு எப்படி இருக்கும், எதுல இருக்கும் அப்படின்னு ஒரு சிறு விளக்கம் பார்க்கலாம். சூரியன் வந்து தந்தையாக இயங்குவார். அரசாங்கம், புகழ், கீர்த்தி, கௌரவம், மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சூரியனுடைய உச்சம். ஆபீசர்ஸ் அரசாங்க உத்தியோகம் செய்பவர்கள். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலையும் வந்து சூரிய ஆற்றல் வந்து கிரகத்தினுடைய ஆற்றல் வந்து இயங்கும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. சூரியன் வந்து வீட்டில் வலது ஜன்னல் என்று சொல்றாங்க. சந்திரன் வந்து இடது ஜன்னல். தாய் மாமியார், மனம், உணவு, பயணம் இதெல்லாம் சந்திரனுடைய ஆற்றல் ஆக்டிவிட்டி. சந்திரனுடைய ஆக்டிவிட்டி எதுல தெரியும் அப்படின்றாங்க. சந்திரன் வந்து தாய் மாமியார், நமது மனம், உணவு, பயணம், சிறுநீரகம், கற்பனை, நதி, நீர், கடல், வீட்டில் இருக்கும் குளியலறை, வீட்டில் இருக்கும் கிணறு, இதெல்லாம் சந்திரனுடைய ஆக்டிவிட்டி இருக்கும் இடம். ஆக்டிவிட்டினா அதனுடைய செயல், அதனுடைய ஆற்றல் குவிந்து இருக்கும் இடங்கள் என்று ஜோதிடத்துல சொல்றாங்க. இதனுடைய நீச்சம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீச்சம். சூரியன்னா சூரியன் எது எது பெஸ்ட்ன்னு நம்ம சொல்றோமோ ஆக்டிவிட்டிஸ்ல அதனுடைய அப்படியே ஆப்போசிட் நீச்சம். அதே மாதிரி சந்திரனும் இப்போ பெஸ்ட் சொல்லியிருக்கோம், அதனுடைய ஆக்டிவிட்டி அப்படியே ஆப்போசிட் நீச்சம். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் கணிதம், கல்வி, அறிவு, பிசினஸ், வணிகம், பேச்சு திறன், நண்பன், இதிகாசம், சித்திரம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பறைன்னு சொல்றாங்க. ஜோதிடம், ஜோதிடத்திலையும் புதன் ஆற்றல் தான் நிரம்பி இருக்கிறதாக சொல்றாங்க. கல்வி, அறிவு, வணிகம், பேச்சு, நிலபுலன்கள், கணக்கர், கணக்கர்னா அந்த வரவு செலவு பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் புதன் அறிவு உச்சம் அங்கதான் இயங்குது அப்படின்றாங்க. மேக்ஸ், மேக்ஸ் நல்லா செய்யறவங்க எல்லாம் புதனுடைய உச்சம். வியாபாரம், நண்பன், இதிகாசம், சித்திரம், நாட்டியம், வீட்டில வந்து வரவேற்பறை, நமது உடலில் கை பகுதி, ஜோதிடம், இதெல்லாம் வந்து புதனினுடைய ஆக்டிவிட்டி, அதனுடைய ஆற்றல் பொதிந்து இருக்கும் இடங்கள்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புலமை. அதாவது புதன் வந்து புலமைத்தனம். எந்த இடத்துல போனாலும் நமது ஒரு அறிவு வந்து வெளிப்படுற இடம் வந்து இந்த புதனுடைய ஆற்றல் இருக்கும் பொழுது அது வெளிப்படும்ன்றாங்க. செவ்வாய் அடுத்தது பாத்தீங்கன்னா இராணுவம், போலீஸ், அறுவை சிகிச்சை, பூமி சார்ந்தது. செவ்வாய் வந்து பூமியோட ஆற்றலோடு இயங்குகிறது. நிலம், நம்மளோட நம்மளுடைய எதிரி, சமையலறை, விவசாயம், மின் கருவிகள், வீட்டில் இருக்கிற தூண், துப்பாக்கி, கத்தி, கத்திரிக்கோல் போன்ற சூலாயுதம் போன்ற ஆயுதங்கள், அதாவது கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே செவ்வாயினுடைய ஆற்றல் வந்து அதுல பொதிந்து இருக்குமா. ஊசி, ஆக்சிடென்ட் ஆகிறது கூட செவ்வாயினுடைய ஆற்றல் தான் சொல்றாங்க. அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸ் வந்து செவ்வாய் ஆற்றல் பொதிந்திருக்கும் இடம். அடுத்தது வந்து குரு, வேதம், வேத பண்டிதர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதி, தத்துவம், நேர்மை அனைத்தும் குருவோட ஆற்றல். அதாவது ஆசிரியர், மத குருமார்கள், ஞானிகள், ரிஷிமார்கள், தெய்வ உருவங்கள். குரு வந்து தேன், நம்ம சாப்பிட்ற தேன் வந்து குருவோட ஆற்றல் பொதிந்திருக்கும் இடம்ன்றாங்க. பசு, பிராணிகள்ல வந்து பசு. அதே நமது மூக்கும் குருவோட அம்சமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன், மனைவி, கவிதை, ஆடை ஆபரணங்கள், மலர்கள், நடனம், திருமணம், வித்துநாதம், பணம், வீடு, சுகம், வாசனை திரவியங்கள், நமது வீட்டில சமையலறை, நகை, துணிமணிகள், அழகு, கவர்ச்சி, இனிப்பு, கேளிக்கை, இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆற்றல் எதிர்படும் இடம். சனி, மூத்த சகோதரர், நமது கணுக்கால், ஜீரண உறுப்புகள், நோய் கூட சனியினுடைய இருப்புன்றாங்க. இரும்பு, கம்பளி ஆடை, வாகனம், தொழில்கள், நிலக்கரி, எண்ணெய், சுழல் காற்று, புயல், இதெல்லாம் சோம்பல் தனம், இதெல்லாம் வந்து சனியினுடைய ஆற்றல் இருக்கும் இடம் அப்படின்றாங்க. ராகு வந்து ஈட்டி, கோபுரம், நிழல், மாயை, குடை, பாம்பு, கடத்தல் குணம், சூது, பிளாஸ்டிக், ரசாயனம், மாயை, உலர்ந்த மரம், உடலில் மலக்குடல், விதைகள், இருட்டு, சக்கரம், மொட்டை மாடி, செல்போன், இதெல்லாம் ராகுவோட அம்சம். மரக்கிளை, ரப்பர், வாழ்க்கை துணியை இழந்தவர்கள் சொல்றாங்க. காப்பி கொட்டை, இதெல்லாம் வந்து ஒரு வாயகன்ற பாத்திரம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூட ராகுவினுடைய அம்சம்ன்றாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்ததுன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. வாயகன்ற பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து ராகுவோட அம்சம். கேது, ராகு வந்து தந்தை வழி பாட்டனுடைய அம்சமாக இருக்குது. கேது வந்து தாய் வழி மூதாதையர்கள். கேது வந்து தலைமுடி, நமது ஆண்கள் வந்து தாடி சொல்றாங்க இல்லைங்களா, தலைமுடி, தாடி, ஆசனவாய், மர்ம உறுப்பு, மாடிப்படி, பின்வாசல், குறுகிய பாதை, குளியலறை, மாந்திரீகம், ஜோதிடம், ஆன்மீகம், மின் கம்பி, மின்சாரம் சம்பந்தமானது, காவி உடை, மோட்சம் தருவது, தர்ம ஸ்தாபனங்கள், இதெல்லாம் வந்து தியான ரூம். வீட்டுல வந்து ஒரு தியான ரூம்னு இருந்ததுன்னா அது கேதுவோட அம்சம் அங்க வந்துருது. மரத்தின் வேர், பாம்பின் வால், இதெல்லாம் வந்து கேதுவோட அம்சமாக சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு, இந்த காரகத்துவம்னா எதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம எந்தெந்த கருவிகளை யூஸ் பண்றோம், எந்த இடத்துக்கு போறோம், இந்த நிலத்துல வந்து நம்ம எங்கெங்க நம்ம உபயோகப்படுத்துறோமோ இந்த நிலத்தத்துவத்தை, பூமிய, அந்த இடத்திலெல்லாம் கிரகத்தினுடைய ஆற்றல் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. அதே சமயம் ஜோதிடமும் இதை சொல்கிறது. அந்த வகையில இன்றைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல நவகிரக தவம் இயற்றி இருக்கிறோம். நவகிரக காரக துவங்கள் என்ன என்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறோம்.
மீண்டும் நாளை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடனுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. ஆழ்ந்த நவகிரக தவம் இயற்றி கொடுத்த பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாங்க. இன்றைய நவகிரக தவத்தை சிறப்பாக ஆழ்ந்த நிலையில் நமக்கு இயற்றி கொடுத்த பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஒரு சில அறிவிப்புகள். இன்றைய மாலை சொற்பொழிவு பிராணாயாமத்தின் சிறப்பு என்கிற தலைப்பில் கணேசன் ஐயா சென்னையிலிருந்து நமக்காக உரையாற்ற உள்ளார். அன்பர்கள் தவறாமல் அதிலும் கலந்து கொண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆன்மீக சேவை நிதி நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் நிகழ்வு எதுவாக இருந்தாலும் அதற்கான வாழ்த்துக்களும் நீங்கள் உங்கள் பெயரோடு யாரை வாழ்த்த விரும்புகிறீர்களோ அவர்களுடைய பெயர்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் வாழ்த்துவோம். தினமும் தவத்தில் அவர்களை வாழ்த்தலாங்க. மேலும் வரும் சனி ஞாயிறு